பலரும் வார சந்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வருடத்தில் ஒருமுறை நடக்கக்கூடிய வருஷ சந்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதாங்க இது. இது பார்க்கதாங்க குதிரை மற்றும் மாடு சந்தையா இருக்கும். ஆனா பல கோடி விற்பனை ஆகக்கூடிய மிகப்பெரிய சந்தைங்க. இப்படி ஒரு சந்தை எங்கன்னு தானே பார்க்குறீங்க? உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை தீப சந்தையில் தாங்க. இந்த சந்தையில ரேஸ்கோஸ் குதிரை, ஜல்லிக்கட்டு காங்கேயன் காளை, குட்டக்காளை, நாட்டு ரக குதிரைகள், நாட்டு ரக மாடுகள், அது மட்டும் இல்லைங்க சவாரிக்காக ஒட்டகங்கள்லாம் வந்திருந்ததுங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாங்க. கார்த்திகை தீபோதுமா கிரிவலம் வர பக்தர்கள்லாம் இந்த ஒரு சந்தையை விசிட் பண்ணிட்டு தாங்க கிரிவலத்தையே தொடங்குறாங்க. இந்த சந்தையில குதிரை மற்றும் மாடு விற்பனை தாண்டி குதிரைக்கு தேவைப்படுற பொருட்கள், மாடுகளுக்கு தேவைப்படுற பொருட்கள் விற்பனை பண்ணாங்க. அவ்வளவு எங்க திஷ்டி கழிக்கக்கூடிய குதிரை லாடெல்லாம் விற்பனை பண்ணாங்க. இந்த சந்தை கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு ஒரு நாள் முன்னாடியே நடக்கக்கூடிய 5 நாள் சந்தைங்க. அதுவும் கடந்த வருடங்களை ஒப்பிடும்போது இந்த வருடம் அதிக அளவில் மாடுகளும் குதிரைகளும் இறக்குமதியும் ஏற்றுமதியும் செய்தார்கள். கிரிவலத்திற்கு வர பக்தர்கள் பலரும் இந்த ஒரு சந்தையை விசிட் பண்ணிட்டு தான் கிரிவலத்தையே தொடங்கினார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்க திருவண்ணாமலை தீப சந்தைக்கு வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்றதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. கூடவே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்களை மேலும் பார்ப்பதற்கு உங்கள் கக்காகோபா சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.